டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 சர்வீசஸ் 2025 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம தமிழ் தகுதி அண்ட் மதிப்பீட்டு தேர்வு தான் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். கூற்று: வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். காரணம்: இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம கரெக்டாக எடுக்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, கூற்று சரி காரணம் தவறு, கூற்று தவறு காரணம் சரி, கூற்று தவறு காரணமும் தவறு, கூற்று சரி காரணமும் சரி. விடை தெரியவில்லை. ஸோ ஆன்சர்ஸ் டி தான் கரெக்டு. ரெண்டுமே கரெக்டு. ஏன்னா வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். அது வினா எழுத்துக்கள் எதில் ஸ்டார்ட் ஆகும்னா ஏ, ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். இவ்வினா எழுத்துக்களை இட வினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். ஸோ ரெண்டுமே கரெக்டான ஆன்சர்ஸ். அடுத்து, கீழ்காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. கடிமணம், அழைத்தனர் உற்றார், நிலவோ காய்ந்தது, அம்மவாழி. விடை தெரியவில்லை. இடைச்சொல் தொடர் அப்படின்னா டி தான் கரெக்ட், அம்மவாழி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. ஸோ இதை நம்ம கரெக்டாக சொற்றொடர் ஆக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் கரெக்டானது எதுவோ அதை தான் நம்ம எடுக்கணும். பண்பு எனப்படுவது ஒழுகுதல் பாடறிந்து, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், பாடறிந்து பண்பு எனப்படுவது ஒழுகுதல், ஒழுகுதல் எனப்படுவது பண்பு பாடறிந்து. விடை தெரியவில்லை. ஆன்சர் பி தான் கரெக்ட். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அடுத்து, தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக. யார் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்றவரை நம்ம கண்டுபிடிக்கணும். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, மாப்போ சிவஞானம், பா ஜீவானந்தம். விடை தெரியவில்லை. ஆன்சர் அறிஞர் அண்ணா. அதாவது தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. அடுத்து, டி.கே. சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாதது எதுன்னு கேட்குறாங்க. தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர், பேராசிரியர். ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தொடர்பில்லாதது எதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆன்சர் 4ல் டி தான். 4 மட்டும் தொடர்பில்லாததுன்னு சொல்கிறாங்க. 4 பேராசிரியர் அப்படின்றது தான் டி.கே. சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாதது. மற்ற எல்லாமே அவர் ஒரு தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர். ஸோ பேராசிரியர் அல்ல. அடுத்த கொஸ்டின்: காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீட் செய்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம கரெக்டான ஆப்ஷன்ஸ் அகர வரிசைப்படி எழுதுனதை எடுக்கணும். அம்புலி, காப்பு, சப்பானி, தாள், செங்கீரை, முத்தம், வருகை. ஆப்ஷன் பி அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, முத்தம், தாள், வருகை. அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. அம்புலி, காப்பு, செங்கீரை, சப்பானி, தாள், முத்தம், வருகை. ஸோ ஆன்சர் சி தான் சரி. அகர வரிசைப்படி அமைந்திருக்கிறது ஆப்ஷன் சி. அடுத்து, பிழை திருத்துக. கூற்று: ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம்: உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பிழை திருத்தம் பண்ணி எடுக்கணும். கூற்று சரி, காரணம் தவறு, கூற்று தவறு, காரணம் சரி, காரணம் கூற்று இரண்டும் சரி, கூற்று காரணம் இரண்டும் தவறு. விடை தெரியவில்லை. இதில் ஆன்சர் பி தான் சரி. அதாவது கூற்று தவறு, ஒரு அணில் மரத்தில் ஏறியது அப்படின்ற கூற்று தவறு. ஆனால் காரணம் சரி. காரணம் என்ன சொன்னாங்கன்னா, உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஸோ காரணம் சரி. ஆன்சர் பி தான் சரி. அடுத்து, ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக. தேவக்கோட்டை, கோவன்புத்தூர், பூந்தமல்லி, சோழநாடு. கோவை, சோநாடு, தேவோட்டை,
பூனமல்லி. ஸோ ஆன்சர் வந்து பி தான் கரெக்ட் 4 ஆப்ஷனில். தேவக்கோட்டை வந்து தேவோட்டை சொல்கிறாங்க. கோவன்புத்தூர் வந்து கோவை. பூந்தமல்லி வந்து பூனமல்லி. சோழநாடு சோநாடு. ஆன்சர் பி தான் சரி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.